gedit text editorல் handling tabs குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது tabகளை add, move, reorder மற்றும் close செய்தல், browse செய்ய மற்றும் ஃபைல்களை திறக்க சைடு பேனலை பயன்படுத்துதல், லைன் நம்பர்களை நுழைத்தல், டெக்ஸ்டை wrap செய்தல். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu Linux 14.04 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் gedit 3.10. இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்வதற்கு முன் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும். gedit டெக்ஸ்ட் எடிட்டரை திறப்போம். டிஃபால்ட் ஆக gedit டெக்ஸ்ட் எடிட்டர் Untitled Document 1 என்ற பெயருடைய ஒரு டாபை கொண்டுள்ளது. இப்போது டியூட்டோரியலை இடைநிறுத்திவிட்டு ஸ்கிரீனில் காட்டப்பட்டுள்ள கோடை டைப் செய்க. இது ஒரு C லாங்குவேஜ் புரோகிராம் ஆகும். நாம் புரோகிராமை சேவ் செய்யலாம். கீபோர்டில் Ctrl+S கீகளை ஒன்றாக அழுத்தவும். சேவ் டயலாக் பாக்ஸில் sample.c என்ற பெயரை என்டர் செய்க. எக்ஸ்டென்ஷன் C என்பது இது C லாங்குவேஜ் புரோகிராம் என்பதை குறிக்கிறது. நீங்கள் சேமிக்க விரும்பும் போல்டரை தேர்வு செய்யுங்கள். நான் டெஸ்க்டாப்பை தேர்வு செய்து சேவ் பட்டனை கிளிக் செய்கிறேன். டாபின் பெயர் sample.c என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கும். நீங்கள் ஃபைலை சேமித்த பிறகு புரோகிராமில் பல வண்ணங்களை கவனித்தீர்களா? இது ஏனெனில் gedit டெக்ஸ்ட் எடிட்டர் டைப் செய்யப்பட்ட கோடை C புரோகிராம் என்று அடையாளம் காண்கிறது. நாம் இனிவரும் டியூட்டோரியல்களில் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் பற்றி அதிகம் காண்போம். ஸ்டேட்டஸ் பார் Cக்கு மாறி இருப்பதை கவனிக்கவும். விண்டோவின் பெயர் sample.c என்று மாறி இருப்பதையும் நாம் காணலாம். புதிய டாபை சேர்க்க மெயின் மெனுவில் ஃபைல் மற்றும் நியூவை கிளிக் செய்ய வேண்டும். டாக்குமெண்டில் சாம்பிள் Cக்கு வலது பக்கம் Untitled Document 1 என்ற பெயருடைய புதிய டாப் உருவாகி இருக்கும். மீண்டும் விண்டோவில் மேலே உள்ள தலைப்பு Untitled Document 1 என்று மாறியிருக்கும். ஆகவே செயல்பாட்டில் உள்ள டாபின் பெயர் விண்டோவின் தலைப்பாக காட்டப்பட்டுள்ளது. இப்போது புதிய டாபை திறக்க மற்றொரு வழியை கற்கலாம். டூல்பாரில் நியூ ஐக்கனை கிளிக் செய்ய வேண்டும். Untitled Document 2 என்ற மற்றொரு டாப் உருவாக்கப்பட்டிருக்கும். டாபுகளின் எண்கள் 1 தொடங்கி திறக்கப்படும் ஒவ்வொரு புதிய டாபுக்கும் ஒவ்வொன்றாக உயரும். அதனால் இந்த டாபின் எண் 2 என கொடுக்கப்பட்டிருக்கும். இதே முறையில் மேலும் 2 புதிய டாக்குமெண்டுகளை நாம் உருவாக்கலாம். இப்போது நமக்கு sample.cயையும் சேர்த்து மொத்தம் 5 டாபுகள் உள்ளன. இந்த டாபுகளுக்கு இடையே நாம் எப்படி செல்வது? டாப் பாரின் 2 முனைகளிலும் ஒரு முக்கோண பட்டன் இருப்பதை கவனிக்கவும். நீங்கள் இந்த பட்டன்களை டாபுகளுக்கு செல்ல பயன்படுத்தலாம். sample.c என்ற டாக்குமெண்ட் தெரியும் வரை இடது பக்க முக்கோண பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். டாபுகளை எப்படி மூடுவது? அது மிகவும் சுலபம். மெயின் மெனுவில் ஃபைல் மற்றும் க்ளோஸை கிளிக் செய்யவும். மாற்றாக டாபில் X பட்டனை மட்டும் கிளிக் செய்யலாம். இதேபோல் Untitled Document 2 மற்றும் 3ஐ மூடலாம். ஆகவே நம்மிடம் sample.c, Untitled Document 1 மற்றும் Untitled Document 4 ஆகியவை இருக்கும். இப்போது மேலும் 2 புதிய டாக்குமெண்டுகளை சேர்ப்போம். அந்த 2 புதிய டாபுகளும் Untitled Document 2 மற்றும் 3 என பெயரிடப்படும். டாக்குமெண்டுகள் கீழே காட்டப்பட்டுள்ளபடி வரிசைப்படுத்தப்பட்டு எண்ணிடப்படும். geditன் குறைந்த பதிப்புகளில் வரிசைப்படுத்துதல் வேறுபட்டிருக்கலாம். அத்தகைய வேறுபாடுகள் பதிப்புகளில் வரலாம். கற்பவர் அவற்றை கையாள தயாராக இருக்க வேண்டும். இப்போது நாம் டாபுகளை மாற்றியமைப்போம். முதலில் Untitled Document 1ஐ தேர்வு செய்யவும். இடது பக்க மவுஸ் பட்டனை அழுத்தி sample.c ஃபைலின் இடது பக்கத்தில் விட வேண்டும். இடது மவுஸ் பட்டனை விட்டுவிடவும். டாப் மாற்றியமைக்கப்பட்டிருக்கும். இதேபோல் டாப் 2 மற்றும் 4ஐ மாற்றியமைப்போம். அடுத்து டாபை வேறு விண்டோவுக்கு நகர்த்த கற்கலாம். முதலில் நாம் நகர்த்த விரும்பும் sample.c என்ற டாபை தேர்வு செய்யவும். பிறகு டாபின் மேல் ரைட் கிளிக் செய்து Move to New Windowவை தேர்வு செய்ய வேண்டும். sample.c புதிய விண்டோவில் திறக்கும்.
நாம் sample.c இலிருந்து untitled documents என்ற மற்ற விண்டோவுக்கு மாறுவோம். மெயின் மெனுவுக்கு சென்று வியூ பின் சைடு பேனலை கிளிக் செய்யவும். சைடு பேனல் விண்டோவின் இடது பக்கம் திறக்கும். சைடு பேனலில் டாக்குமெண்ட்டுகளின் அனைத்து பெயர்களையும் நாம் பார்க்கலாம். அவற்றின் வரிசை விண்டோ பேனலில் தோன்றும் வரிசைப்படியே அமைந்திருக்கும். சைடு பேனலில் அன்டைட்டில்டு டாக்குமெண்ட் 2 ஐ கிளிக் செய்க. அந்த டாக்குமெண்ட் இப்போது செயல்பாட்டில் இருக்கும். gedit டெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோவில் உள்ள டாக்குமெண்ட்டுகளை முதலில் செய்தது போல் நாம் மாற்றியமைப்போம். அன்டைட்டில்டு டாக்குமெண்ட் 4 tab ஐ கிளிக் செய்க. ஃபைல் ஐ கிளிக் செய்து இழுத்து கடைசி tabக்கு பிறகு விட வேண்டும். டாக்குமெண்டின் வரிசை சைடு பேனலிலும் மாறி இருப்பதை கவனிக்கவும். சைடு பேனலை மூட மேலே வலது பக்கம் X பட்டனை கிளிக் செய்தால் போதும். gedit டெக்ஸ்ட் எடிட்டர் ஃபைலில் குறிப்பிட்ட வரிசை எண்ணிற்கு எப்படி செல்வது என்பதை கற்போம். sample.c ஃபைலுக்கு திரும்புவோம். மெயின் மெனுவில் சர்ச் மற்றும் கோ டு லைன் ஐ கிளிக் செய்க. gedit டெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோவின் மேல் வலது மூலையில் கோ டு லைன் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. டயலாக் பாக்ஸில் எண் 8 ஐ என்டர் செய்து பிறகு என்டர் கீயை அழுத்தவும். கர்சர் எண் 8க்கு செல்கிறது. ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள வரிசை எண்ணும் 8 என்றிருப்பதை காணலாம். ஆனால் டெக்ஸ்ட் வரி எண்ணோடு காட்டப்பட்டால் கர்சரை கண்டுபிடிப்பது சுலபமாக இருக்கும். கோடின் வரி எண்களை காட்ட மெயின் மெனுவில் எடிட் மற்றும் பிரெஃபரன்சஸ் ஐ தேர்வு செய்யவும். gedit பிரெஃபரன்சஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றும். வியூ tab ஐ கிளிக் செய்க. டிஸ்ப்ளே லைன் நம்பர்ஸ் ஆப்ஷனில் செக் மார்க் ஐ வைக்க வேண்டும். ஹைலைட் கரண்ட் லைன் ஆப்ஷனில் செக் மார்க் ஐ வைக்க வேண்டும். க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்க. கோடின் வலது பக்கம் வரி எண்கள் காட்டப்படுவதை கவனிக்கவும். மேலும் கர்சர் காட்டப்படும் வரி போல்டில் இருக்கும். அடுத்து நாம் டெக்ஸ்ட் ராப்பிங் ஐ பற்றி கற்கலாம். புரோகிராமில் உள்ள கோடின் வரி gedit டெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோவை விட நீளமானதாக இருக்கலாம். ஆகவே டெக்ஸ்டின் மொத்த வரியையும் படிப்பது கடினமானதாகும். டெக்ஸ்ட் ராப்பிங் டெக்ஸ்டை விண்டோவின் அளவிற்குள் மூட உதவும். sample.c புரோகிராமுக்கு திரும்புவோம். மெயின் மெனுவில் எடிட் ஐ கிளிக் செய்த பிறகு பிரெஃபரன்சஸ் ஐ கிளிக் செய்யவும். எனேபிள் டெக்ஸ்ட் ராப்பிங் என்ற ஆப்ஷன் டிஃபால்ட் ஆக செக் செய்யப்பட்டிருப்பதை கவனிக்கவும். அந்த பாக்ஸ் ஐ அன்செக் செய்ய வேண்டும். க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்க. புரோகிராமின் இறுதியில் கோடின் ஒரு வரியை நான் சேர்க்கிறேன். டெக்ஸ்டின் நீளம் விண்டோவின் நீளத்தை விட அதிகம் இருப்பதை கவனிக்கவும். இப்போது நாம் எனேபிள் டெக்ஸ்ட் ராப்பிங் ஆப்ஷனை செக் செய்வோம். டெக்ஸ்ட் விண்டோவுக்கு பொருந்தும் வகையில் தெளிவாக மூடப்பட்டிருக்கும். இந்த டியூட்டோரியலின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். நாம் கற்றதை நினைவு கூறுவோம். இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது tabகளை ஆட், மூவ், ரீஆர்டர் மற்றும் க்ளோஸ் செய்தல், ப்ரௌஸ் செய்வதற்கும் ஃபைலை திறப்பதற்கும் சைடு பேனலை பயன்படுத்துதல், வரிசை எண்களை நுழைத்தல், டெக்ஸ்டை ராப் செய்தல். உங்களுக்கான வேலை இதோ. gedit டெக்ஸ்ட் எடிட்டரில் 5 புதிய tabகளை உருவாக்கவும். 1, 2, 3, 4 மற்றும் 5 என அவற்றை சேமிக்கவும். இப்போது அவற்றை 3, 2, 1, 5 மற்றும் 4 என்று மறுவரிசைப்படுத்தவும். சைடு பேனலை திறக்கவும். சைடு பேனலில் ஃபைல் 5 ஐ கிளிக் செய்து சில டெக்ஸ்டுகளை என்டர் செய்யவும். கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டை சுருங்கச் சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். இந்த டியூட்டோரியலில் ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? கீழ்க்கண்ட இணைப்பை பார்க்கவும். கேள்விகள் எழும் நிமிடம் மற்றும் நொடியை தேர்வு செய்யவும். உங்களது கேள்வியை சுருக்கமாக கேட்கவும். எங்களது குழுவில் உள்ள ஒருவர் அதற்கு பதிலளிப்பார். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு ஆதரவு NMEICT MHRD இந்திய அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.